கொடுங்க எல்லாம் பிடிங்க அதுவே அப்படி கொடுங்க. இது ஈமு கோழி. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் உள்ள பேர்ட்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஒர்த்தான பிளேஸ் தான். இது வந்து பெரியவங்களுக்கு வந்து 200 சின்ன பசங்களுக்கு வந்து 100 சார்ஜ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் 150 சார்ஜ் பண்ணாங்க. 90 சென்டிமீட்டர் கீழே இருந்தால் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதுக்கு ஹைட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தவை கையில் கொடுத்து விட்டாங்க. அது எதுக்காக அப்படின்னு, நெருப்பு கோழிக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக வந்து கையில் தவை கொடுத்து விட்டாங்க. கண்டிப்பாக வந்து பேர்ட்ஸ் பார்க்கு எங்கேயாவது போகும்போது நம்மளே வந்து அதில் உள்ளுக்கு என்ட்ராகி கொஞ்சம் செஞ்சோம்னா, இப்போ வந்து கோயிலுக்கு போனோம்னா ஏனை வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன வச்சுருக்காங்க, பேர்ட்ஸ் பார்க்கில் வந்து தவையை கொடுத்து நெருப்பு கோழிக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதை பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்த்தான வீடியோ தான். உங்களுக்கும் வந்து திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு நீங்கள் போய் அனுபவம் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. கொடுங்க எல்லாம் பிடிங்க அதுவே அப்படி கொடுங்க. ஓடியா 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 நில்லுங்க, 2 பேர் நில்லுங்க, இடிச்சுக்காதீங்க. ஓகே டன். இது ஈமு கோழி. இங்க எங்கே கண்ணு? இது என்னது? இது என்னதுடா? ஏய் காலை பாரு, புறா காலை, கால்லையுமே எல்லாம் வளர்ந்துருக்கு. இது வந்து என்ன புறா? சுருள் ரெக்கை புறா. இது பெமேரியன் பவுட்டர். கழுத்து பாரு எவ்வளோ பெருசு இருக்குன்னு. மூஞ்சியை காணும்டா, கடிச்சிட போகுது. நீண்ட முக டம்ளர். உங்களுக்கு தர சொல்லி எதுவும் தரலாமா? கட்ட வால். புறா தர மாட்டாங்கடா, புறாவுக்கு சீட் பண்ண சொல்லுவா, தருவாங்க. இந்த வரேன். இது என்ன புறா? ஓரியண்டல் பிரில் ஃப்ரில். அடுத்தது என்ன சாப்பிடுதாட்டு? பூரக்கை. தலையே காணும். தலை இருக்கா? மூஞ்சி மூடி, மூஞ்சி மூடி, மூஞ்ச முடிக்க மாட்டேங்கடா. முட்டைலாம் போட்டிருக்கு. ஆக்சுவலாக மூஞ்சி ஃபுல்லாக முடியாக இருக்குது, அதனால் மூஞ்சி மூடி. வேறு மூஞ்சி ஃபுல்லாக முடியாக இருக்குது, பார்க்க மாட்டேங்குதுப்பா. புறா போண்டா மாரி இருக்க மாட்டேங்குது. கிட்ட போனால் கொத்திருமோன்னு பயமாக இருக்கு. அடுத்த புறா கன்னியாஸ்திரி புறா. இப்போ நம்ம அடுத்து எங்கே போ?
வருதுல மாற்றிக்கிட்டே கொண்டு வந்து வைக்கிறாங்க. திங்க மாட்டேங்குது. அது ரெண்டுமா? இதுதானே சொல்ற? ஓகே வாங்க நம்ம அடுத்து போய் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோன்னா வாத்து. அடுத்து இப்போ வந்து கோழி வகைகள். கோழியில் என்னென்ன வகை இருக்குன்றது உண்மையிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஒரு 2-3 கோழி வகை தான். இன்றைக்கி பார்ப்போம் எத்தனை கோழி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி வந்து டைம் கிளாக். இதுலேயும் ஆக்சுவலாக வந்து பூச்செடி வச்சு டிசைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கோழி வெடகோழி போலீஸ் தொப்பி தலையில் வந்து கேப்பு மாதிரி இருக்கிறதுனால அது இப்போ நம்பூர் கோழி மாதிரி தான் இருக்கு. சீப்ரைட் சீப்ரைட் கையை கடிச்சிட போகுது. வாங்க இங்கே வேற கோழி குஞ்சு மாதிரியே இருக்கு. பட்டு பட்டு இதுல இருந்தா பட்டு தண்ணி எடுப்பாங்களோ என்னமோ. அதை பாரு அந்த பொம்மை. உங்களுக்கு என்ன வேணும்? தீனி போடலையா? பட்டு நல்லா இருக்கா? இங்க பாரு குஞ்சிக்கால். இதில் என்ன வித்தியாசம்னு தெரியல. இப்போ பிரம்மாவை பார்க்க போகிறோம். பிரம்மா பிரம்மா இல்லைப்பா, இதுவும் வேற. காலை பாறேன். இது பிரம்மாவா? மலேசியாவிலேருந்து நெஞ்சு நிமித்தி. ஓ நெஞ்சு நிமித்திட்டு இருக்குமோ? ஆமாப்பா, பேர் பாரு அது மாதிரியே வச்சிருக்காங்க. என்னது இது? என்னது? நல்லா இருக்கா? கொய் நல்லா இருக்கு. கூதுரா சொல்லு. என்ன சொல்லுது? அது ஏன் அப்படி கத்துது? எதுக்கு கத்தம்? ஆமாண்டா அங்க போயிடுச்சுல. பேரு என்ன? முள்ளு ரெக்கை. ரெக்கையே காணுமே. ஏசியாதானா? இங்க பாரு நிறைய உட்காந்துருக்கு. கொச்சின் பண்டம். என்ன பண்டம்? தின்பண்டம். தூரம் இருக்கிறத சொன்னல. இப்ப கிட்ட என்ன பண்ணாத? என்னடா ரெண்டு பேரும் இப்படி பாக்குறீங்க? போதுமா? இங்க பார்க்கலாமா? நீண்ட வால் ஜெர்மனி. வால் பெருசா இருக்கணும். இந்த பாரு இங்க ஒன்று கத்துது பாரு. கத்துரே வினயரா. ஏய் சுல்தான்ரா. கோழிக்கு பேர் சுல்தான் வச்சிருக்கானுடா. அவனை தான் கரெக்டாக சொல்கிறான். அது கோழி தான், சுல்தான்லாம் இல்லை. ஓகே கோழி முடிஞ்சிச்சு. ஏய் கை வைக்காத கடிச்சுக்கிறோம். ஏய் எல்லாம் வருதுடா. ஏதாவது தீனி பட்டிருக்கமான்னு வருது.
டாடா சொல்லு போகலாம். அப்புறம் எல்லாம் சாப்பிடுது. பாய். வாங்க சார் இன் போகலாம். பாய். போகலாமா? கடிச்சிச்சாடா? ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வாத்து வகைகள். வாத்து வகைகள் பார்க்கலாமா? சச்சின் பாருங்க. அழைக்கும் வாத்து. இங்கே வாங்க. இங்கே போகிறோம். இங்கே உட்காந்துருக்கா? இது இப்போ என்ன வாத்துனா பெக்கின் வாத்து. இது பாரு தலை எவ்வளோ பெருசு இருக்குது. ஓப்பா கத்து கத்து. பார்த்துப்பா விழுந்துடாது. மஸ்கோவி வாத்து. எல்லாம் தண்ணி குடி. பசிக்கும்ல அப்புறம். இங்க வரேன். இதை சாப்பிடுது. தண்ணியில் நீந்த மாட்டேங்குது. கை வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு புறா வகைகள், அப்புறம் கோழி, அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா பென்சன்ட் வகைகள். இதுவும் வந்து ஒரு புறா வகை பேர்டு தான் நினைக்கிறேன் எல்லாமே, அதனால் நிறையா வச்சுருக்காங்க. பென்சன்ட் வகைகள். தங்க பென்சன்ட் கோல்டு கலரில் இருக்கிறதுனால வால் பெருசாக இருக்குல்ல. மண்ணு சாப்பிடுது. என்ன வேணும்? சோறு வேணுமா? சசின் போயிடல. அதே தான். போலாமா? ஏன்னா இங்கே வரேன். இதே வரேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதுவும் வரேன் மஞ்சள் கலரில் எவ்வளோ பெருசு இருக்கு. பாத்தியா? வா பார்க்கலாம். அவ்வளோ இதல்ல. மீன் கண்காட்சி. மீன் கண்காட்சி. வேற இது கோழி ரெக்க மாதிரியே இருக்கு. அது தனி. அது மேலே இருக்கிறது வேற மீன், இங்கே கீழே இருக்கிறது வேற. இதெல்லாம் அதோட குட்டிங்க. நல்லா இருக்கா?
வாங்க, இன்னும் நிறையா இருக்கு, போய் பார்ப்போம். பூச்சி இல்லை, நண்டு மாதிரி மீன் தான், அதுவும் மீன் வகைகள் மீன் தான் சாமி. அது இப்படி பாம்பு மாதிரி பெருசாக இருக்கும். அது என்ன மீனுக்கா? மீன் பேரே இல்லை. சரி சரி, அதெல்லாம் வர அப்படியே சூப்பர். நல்லா இருக்கா? அதான் எல்லா மீனும் பார்க்கணும் தான் வச்சிருக்காங்க. ஒன்று துரத்திட்டே ஓடுது பேரு. சூப்பர். சசினே நாடியில் கை வச்சு என்ன இருக்குது? பால் நிறங்கள் பேர் சொல்லுங்க. இது என்ன மீன் சஸ்டினே? இது என்ன மீன்? ஓடுது. வேற மீன் இதா? என்ன மீன்? அதோட பெருசு இல்லை, ரொம்ப பெருசா இருக்குடா. இங்க ஒரு அங்க ஒன்று இருக்கு. இதுல ஒரு கம்மியா இருக்கு. ஆமாப்பா, எல்லாம் ஒரே நாள்ல விட்டுருப்பாங்க. என்னது? சரி, இந்த மீன், இந்த மீன் வா, இந்தாண்ட வா. ஆமாண்டா, கலர் கலரா இருக்கு. என்ன தம்பி? இதா? வாங்க, என்ன சூப்பரா இருக்குல்ல மீன், சூப்பரா இருக்குல்ல தங்கம். இது கண்ணாடியில் கண்ணாடியில் தேய்க்குது. ஓகே, அடுத்தது
இது என்னடா மீனே காணோம். மேலே பாருங்க. அது அது ஏய் கண்டுபிடிச்சடா. அது பாம்பு அது. ஸ்டார் ஃபிஷ் மீன் தான் அதுவும். அங்க பாருங்க சின்ன சின்னது தான் இருக்கு. மீனெல்லாம் சின்ன குட்டி குட்டியா இருக்கு. குட்டி குட்டியா இருக்கு. குட்டி குட்டியா இருக்கு. அது சின்னது குட்டி குட்டியா இருக்கு. எல்லாம் சின்னதாயிடுச்சுல. ஓகே இது சூப்பரா இருக்குங்க. நிறைய இருக்கு. சூப்பரா இருக்குடா. இதுவே சூப்பரா இருக்கு. என்ன மீன் அது? பெரிய மீன் சின்ன மீன். அவ்வளோ பெருசா இருக்குடா. அம்மா அதுவா போடுவாம்பா. இது ரெண்டையும் போடுவேன். அவ்வளோ பெருசு இருக்கு பாருல. இல்லப்பா அதுக்காக இது வர இது ரெண்டையும் போடுவேன். ரெண்டு முட்டிக்குது. இது ரெண்டு முட்டிக்குது பாரு. இந்த மாதிரி ரெண்டு இருக்கு. எப்படி இருக்கு மீன் எல்லாம்? இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு மீன் எப்படி இருக்கு? நான் இன்னொரு வாட்டி பார்க்கணுமா? இதான் பிடிச்சிருக்கா? ஓகே வெரி குட். அதுக்கு பேர் என்ன? எலி எலி முயல் இருக்கு பாரு. ஏய் முயல் இருக்காம்பா. அங்கே வரேன் முயல் இருக்கு. எலி அங்கே வர அங்கே இருக்கிறது முயல். எலி கடிச்சு விடும். எலி என்ன சாப்பிடுது? என்ன சாப்பிட்றாங்க எலி? தெரியுது அது என்னன்னு? தெரியலையா? இங்கே ஒரு முயல் இருக்கு. பாட்டு படுத்துருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் ஈரமா இருக்கும். வெயில் நல்லா படுத்து. அவங்க அனுப்பிச்சுக்கா. ரெண்டு பேருமே போடுமா? நீங்களும் வரீங்களா? அவளே அனுப்பிச்சுக்கா. முயல். ஐயோ இருக்குங்க. ஏய் இதுவும் எலி தானே இருக்குப்பா. இல்ல இதெல்லாம் முட்டைக்கோசு. அது சாப்பிட்றதுக்கு. பன்றிப்பா இதெல்லாம் பன்றி. கிணி பன்றி. எலி எலி முஞ்சி. சரிப்பா பா அடுத்து பார்க்கலாமா? வேணாம்னு சொல்லி முயல் அதுவும் பாரு பெரிய முயல். என்ன வச்சுருக்காங்க சாப்பிட? முட்டைக்கோஸ். அடுத்தது என்னது? இங்கதான் ரெண்டு படுத்து கிடக்கு. அது ரெண்டும் அது சோகமா இருக்கு. சோகமா இருக்கா? ஆமா ஏன் அடைச்சி வச்சிட்டாங்கண்ணா? ஆமா அங்க அது ஏதோ பண்ணுதுடா. மூக்கு தோண்டுதுன்னு எனக்கு. இல்ல இல்ல அது ஒன்றை மாதிரி மூக்கு நோண்டு. இல்ல அது மண்ணு திங்குது. ஓகே போலாமா? நெக்ஸ்ட்டு எங்கடா ஒண்ணுமே கிடக்கல. ஒன்றுமே இல்லை வாங்க அடுத்தது போலாமா? மீன் குளம் வாங்க. கேஆன் மீன் குளம். பொறுமையா இங்கே இப்படி இல்லை இங்கே இல்லை. வா 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 இங்கே பராமரிப்பு இங்கே வாப்பா. அங்கே போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அங்கே போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே பார்த்துட்டு வா. அப்படியே இப்படி வந்துரு. இந்தாண்ட வந்துரு. இந்தாண்ட வந்துரு. அதில் போகக்கூடாதான். அது தண்ணி மாற்றிக்கிட்டு இருக்காங்கப்பா. மீன்லாம் வந்து ஒரே தண்ணியில் இருக்கக்கூடாது. அதனால் வந்து தண்ணி அப்பப்போ மாற்றுவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க. ஓகேவா? அது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கிட்ட போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ரெஸ்டிங் ஏரியா. என்னது? அப்படியே கையில் மரம் வறந்த மாதிரி. விரல் கை விரல். அப்பா
என்ன இது டயர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே உட்காரணும், அதெல்லாம் ஆராயக்கூடாது. உட்காருங்க, ஏறி உட்காருங்க. அது உடஞ்சிச்சு. இதெல்லாம் போட்டிருக்கான் உடும்பா ஓனானா நிறைய இருக்கு. இங்க வேற இருக்கு பாரு, இதுல வேற உட்காந்துருக்கு பாரு. பாரு வாலி எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. இங்க பாரு தண்ணி குடிக்க வருது பாரு. உனக்கு எல்லாமே பூச்சி தான். எக்ஸாட்டிக். ஏய் பாம்பு மனிதா பாம்பு, சோழ பாம்பு. அது அப்படிதான் இருக்கும். தவக்கால இரு வர இரு. இங்க பாரு நண்டு. நண்டு. அடுத்தது வந்து மலைப்பாம்பா. அங்க வர அங்க கிடக்கு நிறைய இருக்கா? இத்தனை இருக்கு. ஒன்று, ரெண்டு, மூணு, இந்தாண்ட ஒன்று. ஏன்னா கலராக இருக்கு. 4. வரிக்குதிரை பிஞ்சு, நீண்டவால் பிஞ்சு, ஸ்டார் ஃப்ரீ. இப்பெல்லாம் எதுவுமே இது பண்ணலையாது. எல்லாம் கண்காட்சி மாரி வந்து பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். போங்கப்பா. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். கிளி என்ன நம்ம ஊர்ல இருக்க கிளியோ? ஓ அந்த கிளி இங்க இருக்கா? கிளி கிளி கத்துது என்னை வெளில விடுங்கன்னு. ஓகே, கிளி வகைகள் முடிந்தது. வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தாண்ட ஃபுல்லாக ஷெட்டு அமைச்சிருக்காங்க. அந்த ஷெட்டில் வந்து 5 திணை ஏவியாரி, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் வந்து எப்படியெல்லாம் வந்து எல்லாம் வந்து வளர்ந்துருக்காங்க, வளர்கிறாங்க, இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. சரிங்கக்கா, நடங்க. டக்குன்னு வந்துச்சுல. குறிஞ்சி நடந்து வா, ஒன்றாவது. போடக்கூடாது, கையில் கொடுப்போமா?
கை நீட்டு ஒன்றும் பண்ணாது. எல்லாத்தையும் தின்ற வரைக்கும் நீயே வருது. ஏய் சரி அப்பா கீழே பாரு. நீ வச்சுக்கிறியா? அது அதுக்கு மேலே பயப்படும். இங்க பாரு. சச்சினே இங்க வா, இங்க வா, அப்பா பின்னாடி நில்லு. அது அப்படிதான் ஓடும். இப்போ காமிங்க. இப்போ நீட்டு ஏதோ ஒரு கை காமி. ஒன்றும் பண்ணாது. நீ வைக்கிறியா? சாமி நல்லா இருக்கு. அம்மா கை பிடிச்சிக்கிறேன். நீங்க சேர்ந்து வா, அங்க வா. சரி விடுப்பா, அவன் பயப்படுறான். விட்டுரு, நீ கொடு. இல்லை இல்லை நல்லா பிடிச்சிடும். ஒண்ணு மணி நேரம் கம்மியா சாப்பிடு. அப்படி பண்ணாத. இப்படி நல்லா விரிச்சு காட்டு. கிட்ட போ பாப்பா. பாப்பா அங்கே வாங்க போலாம். குறிஞ்சி முடிஞ்சிச்சு. என்னது என்னது என்னது? முதலை. crocodile சொல்லு. crocodile. மலை மருத மலை. இன்னொரு இடத்துல இங்கே நல்லா தண்ணி ஓடிச்சு. அது அங்க இருக்கு.
யாரா சர்வீன் மாரி கத்துறது? ஆ ஆ ஆ அது ரொம்ப சேட்டை பண்ணியிருக்கோம் சர்வீன் மாதிரி. நீங்கள் தீனி போடுவீங்களா அதுக்கு? அதே மாதிரி கத்துது. சஸ்வினே இங்க வா. சஸ்வின் பார்க்க என்ன போலாம்? போகக்கூடாது, அழகா இருக்கிறதுக்கோசரம் அதை வச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம். மருதம்னா அக்ரிகல்ச்சர்னு காமிச்சிருக்காங்கப்பா. புரியுதா? அக்ரிகல்ச்சர், விளைநிலம். ஏன்னா குறிஞ்சினா ஃபுல்லாகவே மலைனா, அடுத்தது வந்து மருதம்னா ஃபுல்லாக அந்த பாம்பு இது எல்லாமே காமிச்சாங்களா. அடுத்தது மருதத்தில் அக்ரிகல்ச்சரில் எல்லாம் பயிர் வந்து வச்சுருக்காங்களாம். வேப்ப மரம்லாம் நட்டுருக்கு, தண்ணி, போக்குவரத்து, காளமாடு எல்லாமே இருக்குது. அது என்ன பண்ணுறோன்னு நெய்தல், கடல், கடல் சார்ந்தது. என்ன பார்க்குற? இதெல்லாம் என்னது? ஓ, லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் இது, புரியுதா? லைட் ஹவுஸு எல்லாத்துலேயுமே கிளி தான். ஏய் என்னாச்சுடா? ரெஸ்ட் எடுக்குதா? மண்ணில் அடைஞ்சிருக்கு. இதோட இது முடிஞ்சிச்சு கண்ணு. விவசாயம், மாட்டு வண்டி. நெய்தல், கடல், ஆங்கர், அதுவும் ஆங்கர். அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து இது என்ன சொல்லுவாங்க, மணிக்கூண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தோம்னா இதெல்லாம் கடலுக்கு அடியில் இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. அடுத்தது அப்படி இங்கே வந்தோம்னா போட்டு, தண்ணி மட்டும்தான் இல்லை, போட். கடலில் எப்படி போட் இருக்குமோ போட். அந்த வார்த்தை இது பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபிஷ்ஷு. இது எல்லாமே கடலில் இருக்கிற மீன் வகைகள். பார்த்திங்கன்னா டால்ஃபின் கூட இருக்குது. நம்ம மேலே ஏற போகிறோம். ஓகே, அடுத்தது பாலைவனத்துக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஹாய். பாலைவனம் அது வந்து மருதம், நெய்தல் கடல் சார்ந்தது. அடுத்தது பாலைவனம். வா அப்பா கூடியே வா. இது பிரவீன்,
பிரமிடு பாலைவனத்தில் இருக்கிறது. டைரி வந்துக்கிறேன். ஏய் அது என்னதுடா? ஏய் அப்படியே உட்காரு. அந்த மூஞ்சி மாதிரியே இருக்கு. ஓகே பாய் சொல்லுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பாலைவனம். இது என்ன சசினே? குருவி கூடு. அதுக்கு தான் வச்சுருக்காங்க. உள்ளுக்கு போகிறதுக்கு பாதை வச்சுருக்காங்கம்மா. நீ வேற பிரமிட்னா என்ன வெறும் மண்ணை மட்டும் குமிச்சு வைக்கிறதா? சும்மா கட்டியிருக்காங்க. வாவ் 70 திரையரங்கம். விஆர் கேம்.